ஒரு சின்ன கிராமம். பட்டியிலிருந்து ஆடுகளை வெளியே வரவழைக்க மண்ணாங்கட்டி தினமும் போல சத்தம் போட்டுக்கிட்டு நின்னு இருந்தார். கூடவே அவர் மனைவி சின்னதாயும் ஆட்டுப்பட்டியில் உதவி செய்து கொண்டு இருந்தார். தங்கம் சட்டியில கஞ்சி கரைச்சு கொண்டு வருகிறார். அத மடக்குன்னு குடிச்சிட்டு தங்கத்தை பார்த்து, பட்டிக்கார வந்தானா, இந்த வார சந்தையில ஒரு ஆட்டை வித்து கடனை முடிச்சிட்டு புதுசா கொஞ்சம் கடனை வாங்கி உன் கல்யாணத்தை பேசிடலான்னு இருக்கேமா என மண்ணாங்கட்டி சொல்வதை கேட்டுவிட்டு, எனக்கு கடனை வாங்கி கல்யாணம் பண்ற மாதிரி இருந்தா கல்யாணமே வேணாயப்பா, கடனுக்குள்ளேயே சுத்தி வரீங்க, எப்பதான் விடுவு வருமோ என சலித்துக் கொள்கிறாள் தங்கம்மா. தங்கம்மாவின் சலிப்பு அவருக்கு வருத்தத்தை கொடுத்தாலும் மௌனமாக இருக்கிறார். ஊர் பணக்காரர்கள் ஆட்டை வாங்கி வந்து மண்ணாங்கட்டியிடம் கொடுத்து விடுவார்கள். அவர் மேய்ச்சலுக்கு கூட்டிச் சென்று நல்ல விலைக்கு தயாராகும் நேரத்தில் அவர்களிடம் கொடுத்து விடுவார். அவர்கள் மண்ணாங்கட்டிக்கு கூலி கொடுப்பார்கள். சில நேரம் அவர் கூலியை விட அதிகமாக பணம் கேட்டால் கடனாக முன்பணம் கொடுத்து கூலியில் கழித்து விடுவார்கள். சில நேரங்களில் மேய்ச்சலுக்கு வரும் ஆடு இறந்தாலும் இவருக்கு கூடுதலான கடனாகிவிடும். அதையும் சேர்த்து கூலியில் கழித்து வருவார். அதில் வட்டிக்காரரின் ஆடும் வளர்ப்புக்கு இருந்தது. ஓய்வு நேரத்தில் நாத்து நட, கரும்பு வெட்ட என கூலிக்கு போய் வரும் வருமானத்தில் குடும்பத்தை நடத்தி வருகிறார். இப்படித்தான் மண்ணாங்கட்டியின் வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருந்தது. ரைஸ் மில்காரனிடம் வட்டிக்கு பணம் வாங்கி 2 ஆடு வளர்த்து வருகிறார். அதில் ஒன்று குட்டி போட்டிருந்தது, ஒன்று குட்டி போடும் நிலையில் இருந்தது. குட்டி போட்ட ஆட்டை விற்று ரைஸ் மில்காரனின் கடனை அடைத்து விடலாம் என முடிவு செய்கிறார். அவனிடமே மேற்கொண்டு கடன் வாங்கி திருமணத்தை முடிக்கலாம் என்ற நிலைப்போடு தங்கம்மாவை பார்த்து கொண்டே செல்கிறார். சின்னதாயும் கணவனின் வருத்தத்தை புரிந்து கொண்டு, பொழுதோடவா விறகு புழக்கணும் என வேலை செய்து கொண்டே பேச்சு கொடுக்கிறார். பட்டியிலிருந்து ஆட்டை வெளியே திறந்தவுடன் மண் சாலையில் நடந்து சென்றது ஆடு. மண்ணாங்கட்டி ஆட்டின் பின்னே 10 அடி தூரத்தில் நடந்து போகிறார். ஏய் தொப்புலா, நான் போயின்னு இருக்கிறேன், சீக்கிரம் வாடா என வேறு ஒரு ஆடு மேய்ப்பவனை அழைத்து விட்டு செல்கிறார். ஆடுகளுக்கு தெரியும், தினமும் போகிற மேய்ச்சல் பாதை. மூத்த ஆடு முன்னாடி நடந்தா மற்ற எல்லாமே பின்னால போகும். காட்டை ஒட்டியுள்ள ஏரி பகுதி ஆடு மேய்க்க ஏத்த இடம். வறண்ட நிலையில் இருந்தது. அதில் நடுப்பகுதியில் இருக்கும் மண் திட்டில் உள்ள மரம் செடி கொடிகளே ஆடுகளுக்கு உணவாக இருந்தது. அந்த இடத்தை நோக்கி ஆடு தானாகவே சென்று கொண்டு இருந்தது. மேய்ச்சலுக்கு மற்றவர்கள் கொடுத்த ஆடு அதிக அளவு இருந்ததால் தன் சொந்த ஆட்டை மட்டும் தொப்பலானிடம் கொடுத்து மேய்ச்சலுக்கு விட்டிருந்தார். அவன் சொந்தமாக 3 ஆட்டுக்குட்டிகளை மட்டுமே வைத்திருந்ததால் தன் ஆட்டை சேர்த்து மேய்ச்சலுக்கு அவனிடம் கொடுத்து விடுவார். மாலையில் அவன் திரும்பவும் ஓட்டி வந்து கொடுத்து விடுவான். வழியில் முனீஸ்வரன் கோவிலில் கற்பூரம் ஏற்றி கும்பிட்டு விட்டு பனை மரத்து நிழலில மண்ணாங்கட்டி கொஞ்ச நேரம் கண்மூடி ஓய்வெடுப்பார். நல்லா வளர்ந்த ஆட்டை வித்து கடன் அடைக்கிறது, கூலி வேலை போய் கஞ்சி குடிக்கிறது என்ற நிலைமை இருந்தாலும் பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய கடமை அவருக்கு அதிகமாக இருந்தது. எப்படியாவது கடனே இல்லாத வாழ்க்கை வாழ்வது என அவரோட வாழ்க்கையின் நோக்கமா கொண்டிருந்தார். மறுநாள் நெல்லை குத்தி கொண்டிருக்கின்றனர். அங்கே திடீரென வந்த வட்டிக்காரன், என்னையா வட்டி காசு வரல, காசு வாங்க நீ என் வீட்டுக்கு வந்த, வட்டிக்கு உன் வீட்டை தேடி வரணுமா என காட்டமாக கேள்வி கேட்க, தம்பி இந்த வார சந்தையில ஆட்டை வித்து அசலும் வட்டியும் கொடுத்துடுறேன், ஆனா எனக்கு மறுபடியும் கொஞ்சம் அதிகமா பணம் வேணும் என இழுக்க, சரி சந்தைக்கு போயிட்டு வந்து பாரு, அன்னைக்கு பேசிக்கலாம் என கிளம்புகிறான். அன்றும் எப்பொழுதும் போல ஆட்டை மேய்ச்சலுக்கு கொண்டு போய் கிளம்புகிறார். கூடவே தொப்பலானும் செல்கிறார். அன்னைக்கு காலையிலேயே வேலை தெரியல. கருமேகம் வானத்தை மூடிக்குச்சு. மழை வரப்போற அடையாளம். ஆனா யாரும் பெருசா நினைக்கல. மதியம் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே எதிர்பார்க்காத நேரத்துல மழை சடசடன்னு கொட்ட ஆரம்பிச்சது. ஆடுகளை சத்தம் போட்டு சேர்த்தார் மண்ணாங்கட்டி. வீட்டை நெருங்கும் போது சட்டுன்னு மனசு குத்திச்சு. எண்ணி பார்த்தா தான் சொந்த ஆடு காணாம போயிருந்தது. தொப்பலான் தான் சொந்த ஆட்டை ஓட்டி வந்திருப்பான் என தேடி செல்கிறார். ஒரு ஆடு கர்ப்பம், ஒரு ஆடு குட்டி போட்டுவிட்டு சந்தையில் விற்க தயாராக இருந்தது. கர்ப்பமான ஆடு ஒரு குட்டி போட்டா வாழ்க்கையே ஓரளவு மாறிடும் என நினைச்ச மனசு மழையில ஏரிக்கரை நோக்கி ஓடுச்சு. முனீஸ்வரன் கோயில் பக்கத்துல கால்ல முள்ளு குத்தியும் வலிய தாங்கி கொண்டு மழை இடியோட சேர்ந்து அடிச்சாலும் தொப்பலானையும் ஆட்டையும் தேடி அலைகிறார். ஒரு சத்தமும் கிடைக்கல. சிறிது தூரத்தில் தொப்பலானை பார்த்தவர், டே என் ஆடு எங்க என கேட்க, என் ஆட்டை ஒண்ணு சேர்க்கறதுல கவனமா இருந்துட்டேன், அதுங்க காட்டு பக்கமா போச்சான்னு தெரியல என சொல்லிக்கொண்டே வேகமாக செல்கிறான் தொப்பலான். தன் ஆட்டை சின்ன பையனிடம் கொடுத்தது தப்பு என்பதை உணர்ந்தவாறு ஏரிக்குள் ஓடுகிறார். கொஞ்ச நேரத்தில் பெய்த மழை ஏரியில் முட்டிக்கால் அளவு தேங்கியிருந்தது. புது மழை என்பதால் காய்ந்த மண் சேறு போல மாறியிருந்தது. சிறிது தூரம் போனவர் மேற்கொண்டு போக முடியாமல் திரும்பி வருகிறார். தன்னிடம் இருந்த ஊர் பணக்காரர்களின் ஆட்டை அவர்களிடமே ஒப்படைத்து விடுகிறார். மறுநாள் மழை நிற்கவே இல்லை.
ஏரி நிரம்பி மண் வீடு சரிஞ்சு விழ ஆரம்பிச்சது. வீட்டின் வாசலில் அமர்ந்து ஆடு ஏதாவது தென்படுகிறதா என பார்த்தவாறு இருக்கிறார். கஞ்சி குடிக்க அரிசியும் இல்ல, மீதம் இருப்பது ஒரு நாளைக்கு தாண்டாது என்ற நிலை இருந்தது. ஊர் அதிகாரி வந்து ஏரி உடையும் நிலையில் உள்ளது, இங்க இருக்காதீங்கன்னு சொல்றாரு. வட்டிக்காரன் வளர்க்க கொடுத்த ஆட்டுக்குட்டியும் கடாவையும் பிடிச்சிட்டு சின்னதாய் முன்னாடி போக தங்கமும் மண்ணாங்கட்டியும் பின் செல்கின்றனர். முட்டிக்கால் அளவு தண்ணீரில் ஊரே நடந்து சென்று கொண்டு இருந்தனர். மண்ணாங்கட்டியை தேடி வண்டியில் வந்து கொண்டிருந்த வட்டிக்காரன் மண்ணாங்கட்டியை மடக்கி, எங்கூட வந்துவிடு, இந்த மழையில் இப்போதைக்கு விடுவதாக தெரியவில்லை. நீ இங்கிருந்து வேற எங்கேயாவது சென்று விட்டால் என் வட்டிக்கும் அசலுக்கும் நான் எங்கே சென்று யாரிடம் கேட்பேன்? வீட்டு வேலை செய்து கழித்து வா, பிறகு பார்க்கலாம், மழை விடட்டும், 3 வேளை உணவு கொடுக்கிறேன் என கூறிவிட்டு அவர்களை தன் வண்டியில் ஒவ்வொருவராக அழைத்து செல்கிறான். வீடும் இல்ல, வேலையும் இல்ல. வட்டிக்காரனோட போறதுதான் உயிர் தப்புற ஒரே வழியா மண்ணாங்கட்டிக்கு இருந்தது. 3 வருடங்களுக்கு பிறகு 3 வருஷம் உழைப்பும் வலியும், கடன் மட்டும் குறையல. 3 வருடமாக மழையின் பாதிப்பிலிருந்து மீளாத மண்ணாங்கட்டியின் குடும்பம் நம் நிலை எப்ப மாறுமோன்னு ஏக்கம் கொள்கின்றனர். அன்று பெய்த பெய்மழையில் ஏரி முழுவதும் நிரம்பியிருந்த நிலையில் 3 வருடமாக கொஞ்சம் கொஞ்சமாக வடிந்த தண்ணீர் ஒரு நாள் ஏரி முழுவதுமாக வடிஞ்சு காணப்பட்டது. ஆடு மேய்க்க தகுந்தாற் போல இடமில்லாமலும் மண் திட்டில் இருந்த மரம் செடி கொடிகள் அடர்ந்த காடு போல இருந்தது. ஒரு பெண் அங்கு சென்று பார்க்கிறாள். நடுப்பகுதி மண் திட்டில ஆடு சத்தம் கேட்குது. ஆச்சரியமாக பார்த்தவள் ஊருக்குள் சென்று சொல்கிறாள். அப்படியே அக்கம் பக்கம் கிராமங்களிலும் பரவி மக்கள் ஏரியை சூழ்ந்து கொள்கின்றனர். 30-40 ஆட்டுக்குட்டிகளுக்கு மேல் இருந்தது. இது என் நாடு, உன்னாடு என்று சொந்தம் கொண்டாடுகின்றனர். பக்கத்து ஊர்ல இருந்து வழி தெரியாமல் வந்திருக்கும் என்று உரிமை கொண்டாடுகின்றனர். இதை கவனித்த ஊர் பெரியவர்கள் ஆட்டை ஓட்டி ஊரின் பொது இடத்தில் நிறுத்துகின்றனர். மண்ணாங்கட்டியும் தகவல் அறிந்து ஓடி வருகிறார். இது காணாமல் போன என் ஆடுதான் என வாக்குவாதம் செய்கிறார். வட்டிக்காரனும் அவர்களோடு சேர்ந்து கொள்கிறான். ஊர் பெரியவர்கள் அனைவரையும் அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு ஆட்டை ஓட்டி விடுவோம், ஆடு எங்க போய் நிற்குதோ அவங்களுக்கு ஆடு சொந்தம் என ஊர் பெரியவர் சொல்கிறார். முன்னே வழிகாட்டுற ஆடு எங்க போகுதோ அந்த வீட்டுக்கே எல்லா ஆடும் சொந்தம் என கூறிவிட்டு ஆட்டை ஓட்டி விடுகின்றனர். ஆடு நடந்துச்சு. அதில் பல பேர் அவர்களின் வீட்டு அருகே நின்று கொண்டு தழகளை காட்டி அழைக்கின்றனர். ஊரை கடந்து சென்ற ஆடு ஊரின் வெளியில் மண்ணாங்கட்டியின் இடிந்த வீட்டு அருகே வேப்ப மரத்தடியில் ஒரு ஆடு சென்று நிற்கிறது. மற்ற ஆடும் சென்று நிற்கிறது. தான் பெரிய ஆட்டை பார்த்ததும் மண்ணாங்கட்டி கதறி அழுகிறார். ஆட்டை கட்டிப்பிடிக்கிறார். தங்கமும் சின்னதாயும் சந்தோஷத்தில் நின்றிருக்கின்றனர். வட்டிக்காரன் ஆட்டை தன் வீட்டுக்கு ஓட்டிச் செல்ல முயல்கிறான். மண்ணாங்கட்டியின் நிலையை உணர்ந்த ஒரு பெரியவர் வட்டிக்காரனை தடுத்து ஊர் பெரியவர்கள் வட்டிக்காரனுக்கு கடன் தொகைக்கு தகுந்த 10 ஆட்டை பிரித்து கொடுக்கின்றனர். மீதம் இருக்கும் மற்ற ஆட்டுக்குட்டிகளை மண்ணாங்கட்டிக்கே சொந்தம் என கூறுகின்றனர். ஊர் மக்கள் ஆச்சரியமாக பார்த்து செல்கின்றனர். தன் கஷ்டம் முடிந்துவிட்ட சந்தோஷத்தில் மூவரும் ஆனந்த கண்ணீர் விருகின்றனர். உழைப்பாளியின் கஷ்டத்திற்கு கிடைத்த பரிசு. இந்த கதையிலிருந்து தாத்தா பேரனுக்கு சொல்ல விரும்பினது ஒன்னே ஒண்ணுதான், கஷ்டம் நிலையானது இல்லை.